கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் சிந்தனைகளை கொண்டுருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், The Book of Deuteronomy. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், The Book of Deuteronomy, chapter 6, verse 5. 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்படி சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பிரைஸ் தி லார்ட், தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூற வேண்டும், அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதில் சொல்லும்போது 3 காரியங்கள் இருக்கு. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன். அப்படிதானே 3 காரியங்கள். அதை குறித்து நான் சொல்லும்படியான விரும்பல. ஆனா நம்முடைய இருதயம் முழுவதும் ஆண்டவர் மேல அன்பு வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உலகத்தின் பேரில் பாதி அன்பும் ஆண்டவர் பேரில் கொஞ்சம் அன்பு வைப்போம். நம்முடைய அன்பு வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தோம்னு சொன்னால் தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை உபயோகப்படுத்துகிறவங்களாக இருப்போம், தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை கூப்பிடுறவங்களாக இருப்போம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கருவேப்பிலை போல அழுவாங்க. கருவேப்பிலைக்கு என்ன தேவைக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத நேரத்தில் என்ன பண்ணுறது, மாற்றி வைக்கிறது. அப்படி அல்ல. நம்மை உருவாக்கின நம்மை நடத்துகிற ஆண்டவராகிய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஐயா இடத்துல கேட்கும்போது, நீங்கள் ஆண்டவரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்று, இயேசுவை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது, என் உயிரினு மேலாக என் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னார்களாம். அந்த ஆன்சர் அவர் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, கேள்வி கேட்டவங்க கேட்டாங்களாம், ஒருவேளை இயேசு நீங்கள் நினைக்கிறது போல பரலோகத்திலே அவர் இல்லாமல் ஒருவேளை அவர் நரகத்தில் இருப்பாரே என்று சொன்னால் நீங்கள் எங்கே செல்வீர்கள்? அப்படி கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நானும் அவரோடு கூட நரகத்தில் இருப்பேன்னு சொன்னாங்களாம். பாருங்க, இயேசுவின் மேலே உள்ளதான அன்பு அவ்வளவு மேன்மையானது. அவருக்கு நிச்சயமா தெரியும், இயேசு ஒரு காலம் நரகத்தில் இருக்க மாட்டாரு, பரலோகத்தில் இருப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு இயேசுவின் மேலுள்ள அன்பு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு பெரிதானது என்பதை அந்த இடத்தில் அவர் விளக்கி சொல்கிறவராய் இருக்கிறார். அதே போல இந்த காலை வேளையில் நமக்கு நம்முடைய இயேசுவின் மேலுள்ள அன்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களை விட, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய இயேசுவின் அன்பு எப்படி இருக்கிறது? உண்மையாய் இயேசுவின் அன்பு மேலானதாக முழு இருதயத்தோடு நம்முடைய அன்பு இயேசுவின் மேலே, தேவன் மேலே இருக்குமே என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லும்போது சொல்லுவார், வாசிங்க, பிலிப்பியர்கள் நிருபம், பிரைஸ் தி லார்ட், பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசிங்க. The book of Philippians, chapter 1, verse from 21. வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இயேசுவின் மேலே அவ்வளவு அன்பு வைத்தபடியினாலதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்னும் சொல்லும்போது மரணத்தை குறித்து அவர் பயப்படவே இல்லை. யாரு? பவுல் மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை. ஏன்னா இயேசுவை உண்மையாய் நேசித்திருக்கிறபடியினால் மரணம் தனக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாய் அல்ல,
நான் ஒருவேளை மரித்து போனாலும் சரி, நான் இயேசுவோடு கூட காணப்படுவேன் என்கிற விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் வாசிங்க, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். வாசிங்க, ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். வாசிங்க, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அது அதிக நன்மையா இருக்கும். மரணத்தை குறித்து அவர் பயப்படலாம். சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேகத்தை விட்டு கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். வாசிங்க, அப்படி இருந்தோம் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் சரீரத்திலோடு இருப்பது உங்களுக்கு அவசியம். நான் சரீரத்தை விட்டு நான் பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்பது அது எனக்கு சந்தோஷமான காரியம் என்று சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு, கிறிஸ்துவின் மேலுள்ள பற்று, கிறிஸ்துவின் மேலுள்ள வைராக்கியம் எவ்வளவு பெரியது என்பதை இந்த இடத்திலே அழகாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. ஆகையால் அந்த காலை வேளையிலே முதலாவது நாம் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு நமக்கு எவ்வளவா இருக்கிறது என்பதை ஒரு கணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு, ஆண்டவர் மேலுள்ள அன்பு முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் மேலுள்ள அன்பில் என்ன பண்ணினாங்கன்னா, சில மாய வித்தைக்காரர்கள். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18-19. The book of Acts chapter 19 verse 18 and 19 வாசிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். வாசிங்க. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் மாய வித்தைக்கான புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாய் எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, மாய வித்தைக்கு அநேக புஸ்தகங்களை வச்சிருப்பாங்க, ஜோசியர்கள் அநேக புஸ்தகம் வச்சிருப்பாங்க, மந்திரவாதிகள் அநேக புஸ்தகத்தை வச்சிருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொண்ட பின்பு இயேசுவின் மேல் அன்பு வைத்து என்ன பண்ணாங்க, மாய வித்தைக்காய் வைத்திருந்த எல்லா புஸ்தகங்களையும் எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் என்று சொல்லி வரும்போது அவர்கள் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு எந்த ஒரு விக்கிரகத்திற்கும், எந்த ஒரு மாய வித்தைக்கும், எந்த ஒரு ஜோஷியத்துக்கும், எந்த ஒரு மந்திரவாதத்திற்கும் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு இயேசுவின் மேலுள்ள அன்பிலே, இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்திலே, இயேசுவின் மேலுள்ள தாகத்திலே உறுதியாய் பற்றி பிடித்திருப்போமே என்று சொன்னால் அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நிச்சயமாய் முடிவு பரிந்து நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபையில் சகோதரி ஜெயலட்சுமி, சகோதரி முத்துக்குமார், அவருடைய குடும்பம், அவளுக்கு கர்த்தரை துதிக்கிறேன். சுமார் ஒரு 10-15 வருஷமா நம்ம சபைக்கு அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஜெபிக்கும்படியா அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. ஆரம்ப நாட்களில் ஜெபிக்கும்படியாக கூட்ட சூழ்நிலையில் அவங்க வீட்டில் ஜெபிக்கும்படியாக நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம், அவர் ஒரு உலக பிரகாரமான ஒரு கோயிலுக்கு 17 முறை தொடர்ந்து சென்று விட்டு இனி 18வது முறை அந்த கோயிலுக்கு அவர் போனாருன்னு சொன்னால் அவர் நம்பூதிரி ஆயிடலாம். அந்த அளவுக்குள்ளதான அந்த கெட்டெல்லாம் கெட்டி வீட்டில் வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவங்களுடைய குடும்பம் காணப்பட்டது. இப்படியான சூழ்நிலையில் அவங்க வீட்டில் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையினாலே
அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார்களோ ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அந்த குடும்பத்தில் ஒரு மகா பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நான் சாட்சியா சொல்ல முடியும். அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கேரல் ரவுண்டு கிறிஸ்மஸ் டைமில் போவது வழக்கம். இப்போ கேரல் ரவுண்டு போக மாட்டோம், ஹவுஸ் விசிட் பண்ணிக்கிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த அப்படி கேரல் ரவுண்டு அந்த நாட்களில் போனதான சூழ்நிலையில் நம்முடைய சபையிலிருந்து நம்முடைய வாலிப பசங்க எல்லாம் ட்ரம் அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா கேரல் ரவுண்டு ஒவ்வொரு வீடாக பாடிட்டு இருக்காங்க. வேறொரு இடத்துல அதே ஏரியாவில் வேறொரு பகுதியில் வேறொரு கோயிலுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீம் போகிறதுக்கு வேண்டி ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களும் ட்ரம் அடிச்சு என்ன பண்ணால் பாட்டு பாடிருக்கிறாங்க. அப்போ நான் நம்ம டீமில் உள்ளவங்கள்ட்ட சொன்னேன், தம்பி மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க பாடட்டும், பிரச்சனை இல்லை, நம்ம வேணும் ஜஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போவோம் அப்படி சொல்லி 2-3 வீடு தாண்டின பிறகு திரும்ப என்ன பண்ண நம்ம பசங்க ட்ரம் அடிக்க, அவங்க சத்தமாக அடிக்க, இவங்க சத்தமாக அடிக்க, சின்ன ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. டிஸ்கஷன் வந்த உடனே நான் போய் சாரி பிரதர், நீங்கள் பார்த்துக்கோங்க, பட் நாங்கள் என்ன பண்ணுவோம் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படி சொல்லி வந்துட்டோம். அதே ஏரியாவில் அந்த அந்த டைமில் பாடி முடித்த பிறகு அதே ஏரியாவில் வெரி நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறோன்னா இப்படி நாங்கள் பாடும்படியாக நாங்கள் போகிறோம். போகும்போது முத்துக்குமார் பிரதர், அதாவது ஜெயலட்சுமி மிஸ்டரோட ஹஸ்பண்ட், அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் போன வருஷம் இந்த ஏரியாவில் வரும்போது சின்ன ஒரு பிரச்சனை ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். நான் எஸ் ஆமாம் ஞாபகம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆச்சு. விஷயம் என்னன்னா இப்படி பாடிட்டு இருந்த சூழ்நிலையில் இவங்க கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், போன வருஷம் அந்த பிரச்சனைக்கு நானும் அந்த இடத்துல ஒரு காரணமாக இருந்தேன். போன வருஷம் அங்கே இருந்தேன், ஆனால் இயேசு என்னை ரட்சித்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபடினால் ஆண்டவர் என்னை அங்கிருந்து இப்ப என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உண்மையாக ஆண்டவருக்கே மகிமைன்னு சொன்னார். இன்று வரைக்கும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் உண்மையாய் சாட்சியாய் அந்த குடும்பம் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா 17 வருஷம் ஒரு கோயிலுக்காய் அவர் வைத்திருந்ததான அந்த காரியங்களை எல்லாவற்றையும் முழு மனசோட அவைகளை மாற்றி வைத்து விட்டு ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் வளர ஆரம்பித்தார்கள். அந்த குடும்பத்தை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து இன்றும் சாட்சியாய் நிற்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து இயேசுவை நேசிக்கிற ஆண்டவரை நேசிக்கிற உண்மையாய் முழு இருதயத்தோடும் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வேளையில நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரை எப்படி நேசிக்கணுமா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நேசிக்கும் போது அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுனால கிடைக்கும். அதிலே ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். முதலாவதாக பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை உண்மையாய் நாம் அன்பு கூறும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாய் காணப்படுகிற ஒரு 3 காரியங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாசிங்க, எக்ஸோடஸ் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருப்பேன். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை தர்றாருன்னா, தலைமுறை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி ஞான செல்வி அவங்க ஒரு அருமையான ஒரு சாட்சியை சொன்னாங்க. உண்மையாகவே இந்த செய்தியோடு கூட அது ஒப்பிட்டு போகிறபடினால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைங்க சோர்ந்து போகவே இல்லை. 11 வருஷம் ஆச்சு, குழந்தை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை. 11 வருஷம் ஆனாலும் ஒரு சில அபோர்ஷன்ஸ் அவங்களுக்கு மாறி மாறி இருந்தாலும் சரி, பாருங்க சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா
அந்த வார்த்தையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்கிறதான ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தோடு தம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டார்கள். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவருக்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகள் உண்மையாய் மிகுந்த அன்போடு காணப்பட்டார்கள். ஆண்டவருக்கு முன்பாய் சாட்சியாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் ஏற்ற நாளிலே குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் சொல்லிக் கொள்ளுகிற காரியம், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரே என்று சொன்னால், நாட்கள் கடந்து செல்லலாம், காலங்கள் கடந்து செல்லலாம், வருஷங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் ஒருவேளை ஆபிரகாம் மறந்து போய்விடலாம், ஒருவேளை சாராள் மறந்து போய்விடலாம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் உறுதியா இருந்து அவர் மறப்பதே இல்லை. தலைமுறைகளை கொடுத்து தலைமுறைகளை ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிஸ்டர் சொல்லும்போது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, பொதுவாக சில நேரத்தில் யார்கிட்டையாவது, எப்பா உனக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படி யாராவது கேட்டால் ரொம்ப மனசுக்கு உடையும். இதனால தான் சபையில் அடிக்கடி சொல்லுவோம், யார்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மைன்னு சொன்னால் அவங்களே சபையில் வந்து என்ன சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, எங்களை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படி சாட்சி சொல்லுவாங்க. அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய மாட்டாரா, ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரான்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா நான் எதுக்கு சொல்றேன், அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இட்ஸ் கம்மிங். என்ன பண்ணுது, அது வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னா, யாராவது ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டா இட்ஸ் கம்மிங். அதாவது ஜோஸ்வா எஸ்டோ என்று சொல்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரு திருமணமாகி அநேக வருஷங்களாக அவருடைய குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போது விசுவாசத்தோடு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருக்கு குழந்தை இல்லைங்கிறதான விஷயம் எனக்கு தெரியாது. அவர் என்னோட ரொம்ப ஏஜ்டு அவர். அதனால நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட ஜஸ்ட் கேட்டேன், பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்டேன். அவர் சொன்னார் வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னாரு. வி ஆர் வெயிட்டிங். உடனே எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு என்ன கிளிக் ஆகிடுச்சு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தை என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, நான் ஓகே பாஸ்டர் நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னேன். பாருங்க, வி ஆர் வெயிட்டிங் அர்த்தம் என்னன்னா, தேவ சமூகத்தில் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு சொல்லணுமே தவிர அதில் போய் மனம் உடைகிறது, சோர்ந்து போகிறது, அல்லனா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்களே, இப்படி நான் என்ன சொல்றது, இப்படி கேட்டவங்கள்ட்ட இனி பேசவே மாட்டேன், இப்படி எல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு அன்பில் சில நேரத்தில் சில வார்த்தைகளை கேட்பது உண்டு. ஆனால் கேட்கிறவர்களும் கவனமாய் கேட்கணும். கேட்ட பிறகும் தேவ பிள்ளைகள் அதில் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தலைமுறையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஆபிரகாம் சாராளுக்கு ஏற்ற நாளிலே 75வது வயதிலே சொன்ன வார்த்தை 99வது வயதிலே கொண்டு வந்து அவர் நிறைவேற்றி கொண்டு, பாருங்க, ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்து தலைமுறையை தழைக்க ஆண்டவராகிய தேவனாலே முடியுமே என்று சொன்னால், நிச்சயமாய் தேவ பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு தலைமுறைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முதலாவது என்ன ஆசீர்வாதம்னா, தலைமுறை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும், குழந்தைங்க பெற்றோர் என்ன பண்ணணும்னு சொன்னா, உங்க தலைமுறைக்காக அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். மேபி ஒரு குழந்தை இருக்கலாம், 2 குழந்தை இருக்கலாம். ஒருவேளை குழந்தை இட்ஸ் கம்மிங், ஒருவேளை இனி வருகிற நாட்களில் ஆண்டு ஒரு குழந்தையை தருகிற சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டிய காரியம், தலைமுறைக்காக அதிகமாய் பாரத்தோடு உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் குழந்தை ஆசீர்வதிச்சிட்டாரு, குழந்தை தந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம பொறுமையா இருக்கும்படியா அல்ல, ஏனோ தானோ வளர்த்தும்படியா அல்ல, குழந்தைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கணும். அதனாலதான் பிரைஸ் தி லார்ட், மனோவா என்று சொல்லுகிறதான ஒரு தேவ மனுஷன்
அவருடைய மனைவியோடு கூட தூதன் வந்து உனக்கு ஒரு குழந்தையை தருவார், ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவாரு, அப்போது நீ இன்னென்ன பிரகாரமாய் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே மனோவா ஓடி வந்து மறுபடியும் ஜெபித்து கேட்கிறாரு, எங்களுக்கு தர போகிற குழந்தைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தையை எப்படி வளர்த்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி மனோவா கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஜெபம் செய்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை உருவாகல, மனோவாவுக்கு குழந்தை உருவாகல, ஒரு வாக்குத்தத்தம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா உடனடியாய் அவர் விசுவாசத்தோடு சொல்றாரு, எங்களுக்கு எங்கள் ஆண்டவராகிய தேவன் தருகிற குழந்தையை எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாருங்கன்னு சொல்லி மனோவா ஜெபிக்கிறவராய் இருந்தால் ஆண்டவர் ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சிம்சோனை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதியாக சிம்சோனை கர்த்தர் உருவாக்கி எடுத்தார். அல்லேலூயா. நான் கற்றுக் கொடுக்கிற விஷயம், பிள்ளைகளுக்காய் பெற்றோர் அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்கணும். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், எங்களுக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. நம்முடைய தலைமுறைக்கு மாத்திரம் கர்த்தர் அடைக்கலம் அல்ல, அவர் மேல் அன்பு வைத்து ஆண்டவருக்கு முன்பாய் சாட்சியாய் இருக்கும்போது நம்முடைய தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்கு அடைக்கலமாய் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் மேல் அன்பு வைக்கும் போது நம்முடைய தலைமுறை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் போது தலைமுறையை கர்த்தர் அடைக்கலப்படுத்திக் கொள்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 46 சொல்லும் போது 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். 2ஆம் வசனம் சொல்லுது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும், ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, தலைமுறைக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கும் போது பாருங்க, 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 100:5 வாசிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை எப்படிப்பட்டது? தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆகையால் தேவ பிள்ளைகள் பாசிட்டிவாவே நம்ம பேசணும், பாசிட்டிவாவே சிந்திக்கணும். நிறைய பேர் பார்ப்போம், நிறைய பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது காரியங்கள் ஒருவேளை நெகட்டிவா மூவ் பண்ணா கூட ஆண்டவர் அதை பாசிட்டிவா மாற்றுவார். அப்போ தேவ பிள்ளைகள் பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும். கர்த்தர் எனக்கு இதை செய்வாரு, இதை நடத்துவாரு, இந்த காரியத்தை கர்த்தருக்கு செய்வான்னு சொல்லிட்டு சொல்லும் போது பாருங்க, தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. முதல் பூமிக்கு ஆசீர்வாதம் என்னது? ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவர் மேல் அன்பு வைக்கும் போது அவருடைய தலைமுறை கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், The book of Deuteronomy chapter 7. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 7:13 முதல் 15 வாசிங்க. உன்மேல் அன்பு வைத்து, உன்மேல் அன்பு வைத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் வாசிங்க, உன்னை பெருக பண்ணி, பெருக பண்ணி, உன் கர்ப்பத்தின் கனியையும், உன் கர்ப்பத்தின் கனியையும், உன் நிலத்தின் கனிகளாகிய, உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும், உன் திராட்சரசத்தையும், உன் திராட்சரசத்தையும், உன் எண்ணெயையும், உன் எண்ணெயையும், உன் மாடுகளின் பலனையும், உன் மாடுகளின் பலனையும், உன் ஆட்டு மந்தையையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிங்க. சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும்,
வாசிங்க. உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் வாசிங்க. ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. வாசிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் மேல நம்ம அன்பு வைக்கும் போது அவர் நமக்கு அன்பு வைக்கிறதுடைய பிரதிபலன் எப்படி இருக்குன்னா, அவர் அழகா சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையோ உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையோ உன் திராட்சரசத்தையோ உன் எண்ணெயையோ உன் மாடுகளின் பலனையோ உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 15 பாருங்க, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, தேவ பிள்ளைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் மேல் அன்பு கூறும்போது ஆண்டவர் நேசித்து அவருடைய பிரைஸ் தி லார்ட் அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வசனத்தில் வாசிக்கும் போது 128 சங்கீதம் 2 வசனம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நிறைய பேருக்கு கைகளின் பிரயாசம் இருக்கு, ஆனா சாப்பிடுறதுக்கு என்ன இல்லை, கொடுப்பினை இல்லைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, கொடுப்பினை இல்லை என்ன சொல்லு வரும்போது நிறைய பேர் சம்பளம் மாசம் வந்துடும், ஆனா மாசம் முடியும் போது சம்பளம் வந்த உடனே தனக்கு சாப்பிடுறதுக்கு அதில் ஒண்ணுமே எடுக்க முடியாது. அந்த இஎம்ஐ, இந்த இஎம்ஐ, அந்த காசு, இந்த காசு. நோ, அப்படி அல்ல. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் நாம் கவனமாய் ஞானமாய் செயல்படும் போது கர்த்தர் நடத்துவார். அதுல இரண்டாவது அழகா சொல்ல பாருங்க, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஜெபம் பண்ணணும், அதிகமாய் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி வரும்போது ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் பெற்றான். அப்போ தேவ பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. தேவ பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் குடும்பத்தை நன்மையினாலே பெருக பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படியானா கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட தேவ பிள்ளைகள் ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய கைகளின் பிரயாசம் நாம் செய்கிற பிசினஸா இருக்கட்டும், நம்முடைய வேலை காரியங்களா இருக்கட்டும், நம்முடைய எந்த ஒரு வருமானங்களா இருக்கட்டும், அதிலே ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும்படி காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து ஆண்டவரை நேசித்து அதிகமாய் ஜெபிக்கும் போது பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய கைகளின் பிரயாசத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 15 சங்கீதம் 5 வசனம் வாசிங்க. சங்கீதம் 15:5 வாசிங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். நம்ம பணத்தை என்ன பண்ணுவாது? நிறைய பேருக்கு பணம் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? 2 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, 5 பைசா வட்டி, 10 பைசா வட்டி, மீட்டர் வட்டி. பாருங்க, வசனம் சொல்லுது தன் பணத்தை என்ன பண்ணக்கூடாது. நோ, ஒரு காலம் தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கவே கூடாது.
இந்த இந்த வசனத்தை நம்ம கண்டிப்பாகவே புரிஞ்சு வச்சுக்கணும். பரவாயில்ல, சீக்கிரம் பணக்காராயிடலாம், சீக்கிரம் பணத்தை சேர்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு நாம் ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறோம்னா அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. வசனம் அப்படின்னு சொல்லுது, ஆசீர்வாதம் இல்லை. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலோ குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஒரு காலம் தேவ பிள்ளைகள் பணத்தை வட்டிக்கு கொடுக்கவே கூடாது. ஒருவேளை தெரிஞ்சு கொடுக்கிறோமோ தெரியாம கொடுக்கிறோமோன்னு தெரியல. பாருங்க, ஒருவேளை நம்ம பணத்தை வட்டி கொடுத்தது பாஸ்டருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படி கூட நினைச்சா கூட தப்பில்லை, எனக்கு தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் அழகாய் உணர்த்துகிறார். பிரைஸ். நம்முடைய பணம் ஒரு காலம் வட்டிக்கு என்ன பண்ணுவது, நம்ம கொடுக்க கூடாது. இன்னும் வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் எசேக்கியேலின் புத்தகம் பிரைஸ் தி லார்ட் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு, வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ, அவன் பிழைப்பது இல்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். பாருங்க, இது நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிக்காது, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையிலே செல்லாது. ஆகையால் நம்முடைய கைகளில் பிரயாசம் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய தலைமுறையின் ஆசீர்வாதத்திற்கு இருக்க வேண்டுமே என்று சொன்னால் நம்முடைய தலைமுறை கர்த்தருக்கு பயப்படுகிறவளா இருக்கணும், கர்த்தர் மேல் அன்பு உள்ளவளா இருக்கணும். ஒரு காலம் வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது என்கிற சத்தியத்திலே தேவ பிள்ளைகள் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வசனம் மிக அழகா சொல்லுது. இந்த வார்த்தையிலே நாம் உறுதியாக இருப்போமே என்றால் கொஞ்சமா இருந்தாலும் சரி இல்ல கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், வட்டிக்கு பணம் வாங்கி அதிகமா என்ன பண்றாங்கன்னா வட்டி கட்ட முடியாம குடும்பத்தோட தற்கொலை செய்த குடும்பம் என்று சொல்லி அநேக செய்திகளை கேட்கிறோம். பாருங்க, ஒரு காலம் தேவ பிள்ளைகள் வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது என்கிற சத்தியத்திலே தேவ பிள்ளைகள் உறுதியாய் காணப்பட வேண்டும். சத்தியம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, ஆகையால் தேவன் நமக்கு தருகிற வருமானத்தை, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை, தேவன் தருகிற கைகளின் பிரயாசத்தை நிச்சயமாய் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பம் இன்னும் கர்த்தருக்குள்ளே நிறைவான தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்று சொன்னால், ஒருவேளை இப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே என்றால் அவைகளை முற்றிலுமாய் மாற்றி வைத்துவிட்டு கர்த்தருக்கு முன்பாய் உண்மையான அன்பு செலுத்தினால் நிச்சயமாய் அந்த அன்பு நிஜமான ஆசீர்வாதமான அன்பாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாய் அன்பையாய் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை இரண்டாவது அவருடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கைகளின் பிரயாசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டோம், தேவன் நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அதே வேளையிலே நாம் வட்டிக்கு பணம் கொடுக்கவே கூடாது என்று வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. கூடவே இன்னும் நம்ம மனுஷங்கிட்ட 5 பைசா வட்டி 10 பைசா வட்டின்னு சொல்லிட்டு அந்த வட்டிக்கு வாங்கி நம்மளும் கஷ்டப்படக்கூடாது. பல நேரங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வார வட்டி மாச வட்டின்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்வாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். பிரைஸ் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் என்ன ஆசீர்வாதம் வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை வாசிங்க. உபாகம், the book of Deuteronomy chapter 23 verse 5 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் வாசிங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். மூணாவது காரியம், ஆண்டவர் மேல உண்மையாய் அன்பு செலுத்தினால் நம்முடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப இதை விசுவாசிக்கணும். அதாவது எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்கும். ஆனால் பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா என்ன மூளை அறிவு இல்லாதபடிக்கு படுத்த படுக்கையாக இந்த குழந்தைகள் இருக்கும். இப்படி அந்த குடும்பத்தில் ஒரு சாபம்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தில் அப்படி சாபம் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு தங்களை முன்னுரிமை கொடுத்து ஜெபித்த நேரங்களிலே, ஆண்டவரை உண்மையாய் நேசித்த நேரத்திலே அவனுடைய தலைமுறையிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. இந்த வேளையில் சில காரியங்கள் தேவ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் பல வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நிறைவேறல. பல வருஷமா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நிறைவேறல. நம்ம சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வர்றது எல்லாமே தடையாகவே இருக்கு. சில காரியங்கள் எனக்கு கைகூடி வரவே இல்லை. சரீரத்தில் மாறி மாறி பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான மாறி பிரச்சனைகள் என்று சொல்லி, ஒருவேளை என்னுடைய குடும்பத்திலே தலைமுறைக்கு முன்பாக இருந்த சாபமா இருக்குமோ, ஒருவேளை பழைய சாபமா இருக்குமோ என்கிறதான ஒரு எண்ணத்தோடு நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம் என்று சொன்னால், சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமே என்றால் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவர் பேரிலே அன்பு வைப்போம் என்றால் நிச்சயமா நம்முடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாபம் உண்டான்னு கேட்டா சாபம் உண்டு. யோசுவா என்ன பண்ணுவார்னா, எரிகோ கோட்டையை சபிப்பார். வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிமா. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடும்போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். பாருங்க, யார் சாபம் போட்டது? யோசுவா சாபம் போடுறார். பாருங்க, எரிகோ கோட்டையை அது இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போக முடியாம, அங்குள்ள ஜனங்கள் வெளியில வராம, இப்படிப்பட்ட ஒரு தடை அந்த இடத்திலே காணப்பட்ட வேளையிலே அந்த எரிகோ கோட்டையை உடைத்த பின்பு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போகும்போது பாருங்க, அங்க ஒரு சாபத்தை கூறுவிக்கிறான். தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய விஷயம், நம்ம யாரையும் சபிக்கவே கூடாது. பெற்றோர் ஒரு காலும் பிள்ளைகளை என்ன பண்ணாது, சாபமான வார்த்தைகளை சொல்லி சபிக்க கூடவே கூடாது. நண்பர்களா இருக்கட்டும், தெரிந்தவர்களா இருக்கட்டும், வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், இல்லை ரொம்ப வேண்டியவங்களா இருக்கட்டும், இல்லை எதிராளியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் ஒரு காலம் வரவே கூடாது. சில நேரத்தில் பேரண்ட்ஸ் பெற்றோர் பார்த்தீங்கன்னா கோபத்தில் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் திட்டுவாங்க, தேவையில்லாமல் சபிப்பாங்க, தேவையில்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சில வார்த்தைகளை பேசுவாங்க. பாருங்க, இருதயத்தில் அவங்களுக்கு அன்பு இருந்தாலும் சரி, தேவையில்லாம சில வார்த்தைகளை பேசுகிறது அது நிச்சயமாய் அது நடைமுறைக்கு வரும் என்பதை பெற்றோர் மறந்து போய்விடக் கூடாது. கோபம் வரும்போது
பிள்ளைகளை என்ன வார்த்தையில திட்டுறதுன்னு கூட தெரியாதபடிக்கு சில சபிக்கிற வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் ஒருவேளை பிள்ளைகளுக்கு போய் அது அமைந்து போய்விடும். ஆகையால் பெற்றோர் தங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாம பிள்ளைகளை சபிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறவளா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு முன்பாய் நாம் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். பாருங்க, இது நான் உண்மையாகவே நான் சொல்றேன். நம்முடைய சபையின் மக்களாக இருக்கட்டும், ஒருவேளை யாராவது வேதனைப்படுத்துகிற காரியம் பண்ணாலும் சரி, ஒருவேளை ஏதாவது காயப்படுத்துகிற விஷயம் பண்ணா கூட நான் ஒரு காலம் சபிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், வசனமும் அழகா கற்றுக் கொடுக்குது, அந்த சாபம் அங்கே நிறைவேறுவதா இருக்கும். பாருங்க, நிறைவேறிச்சா இல்லையான்னு பார்க்கும்போது யோசுவாவுடைய சாபம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:34 வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அநேக வருடங்களுக்கு அப்புறம் நூனின் குமாரனாகிய யோசுவா சொன்ன வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். அல்லேலூயா. சாபம் இங்கே நிறைவேறனதா இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம், யாரையும் நம்ம என்ன பண்ணாது, நம்ம சபிக்க கூடாது. நமக்கு விரோதமா ஒரு மனுஷன் எழுப்பினாலும் சரி, விரோதமா பேசினாலும் சரி, நம்மளை என்ன பண்ணாலும் இயேசு சொன்னார், ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் நீ மறு கணத்தை காமின்றார். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை என்ன உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரே தவிர அவனை சபிக்கணும் என்ன பண்ணல ஆண்டவர் சொல்லல. யாராவது துன்பப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, சாபமான வார்த்தை நம்முடைய வாயில வரவே கூடாது. தேவ பிள்ளைகள் இதுல கவனமா இருக்கணும். பாருங்க, ஒருவேளை யாராவது நமக்கு சபிச்சாங்கன்னா அந்த சாபமான வார்த்தைகள் நமக்கு வருமான்னு கேட்டா காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் அது தங்கவே தங்காது. அல்லேலூயா. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 26:2 சீக்கிரம் வாசிங்க. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போகிறது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன பண்ணாது, தங்காது. ஒருவேளை நீங்க தப்பே பண்ணல, ஆனா அந்த ஒருவேளை நீங்க செய்யாத தப்புக்கு ஒருவேளை அவங்க சபிக்கிறாங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன பண்ணாது, தங்காது. ஒருவேளை இவங்க சாபமா இருக்குமோ, இல்ல இவங்க சாபமா இருக்குமோ, இல்லை இவங்க போட்ட சாபமா இருக்குமோன்னு சொல்லி சில நேரங்களிலே சில காரியங்களில் நாம் குழம்பிக் கொண்டிருப்போமே என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், காரணம் இல்லாமல் போட்ட சாபம் தங்காது. ஒருவேளை சில சாபத்தின் வாயிலாக நாம் கடந்து சென்று கொண்டிருப்போமே என்றால் ஆண்டவர் பேரில் அன்பு வைத்து ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உண்மை உள்ள மனுஷனாய் மாற்றுங்க, என்னை உருவாக்குங்க என்று சொல்லி கேட்கும் போது உண்மையாய் ஆண்டவரை நேசிப்போமே என்று சொன்னால் நம்முடைய சாபங்கள் எதுவா இருந்தாலும் அவைகளை நிர்மூலமாக்கி தேவன் தம்முடைய திட்டத்தை நமக்குள்ளே நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவ பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் மேல் அன்பு வைக்கும் போது 3 காரியங்களை நாம் 3 ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். 1, தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். 2, நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். 3வது, சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, இன்னும் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா வாசிங்க,
ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிற தேவ பிள்ளைகள் லேவியராகமம், ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்றேன். லேவியராகமம் 19-18 வாசிங்க. ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிற தேவ பிள்ளைகள் லேவியராகமம் 19-18 சீக்கிரம் வாசிங்க. பழிக்கு பழி வாங்காமலும். நம்ம என்ன பண்ணாது? ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணாது சொல்லுங்க? பழிக்கு பழின்னு என்னது? சின்ன பிள்ளைங்க தான் ஒரு கில்லு வச்சாங்கன்னா விரட்டி போய் ஒரு கில்லு வைக்காம என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்படின்னு மண்டையில் ஒருத்தன் கொட்டிட்டான்னா விரட்டி போய் மண்டையில் போய் ஒரு கொட்டு கொடுக்காம விட மாட்டாங்க. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் பேரில் அன்பு வைக்கிற தேவ பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? பழிக்கு பழி வாங்காமலும் வாசிங்க. உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். இரண்டாவது எப்படி இருக்க கூடாது? தேவ பிள்ளைகள் பொறாமையற்றவளா இருக்க வேண்டும். பாருங்க, கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, சபையிலே பிரிவினை உண்டாவதற்கு காரணம் என்னன்னா பொறாமை. அந்த பொறாமை வளர்ந்து வாக்குவாதமாகி பின்பு பேதகமாய் மாற்றப்பட்டுச்சான். பேதகம்னு சொன்னா பிரிவினை. அப்போ குடும்பத்தில் சில நேரங்களிலே ஏன் பிரிவினைகள்னு சொன்னா பொறாமை வாக்குவாதமாய் மாறப்பட்டு அங்கே பிரிவினை உருவாகுது. அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்று பழிக்கு பழி வாங்கவே கூடாது. இவங்க பண்ணினாங்க, நானும் இப்படி பண்ணிட்டேன், இவங்க சொன்னாங்க நானும் சொல்லிட்டேன். சிலவங்க ஸ்டைலா பேசுவாங்க, அழகா என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்படி பேசிட்டே இருந்தாங்க, பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நானும் பேசிட்டேன் பாஸ்டர். எனக்கு ஒரு கட்டை எடுத்து 4 கொடுக்கலான்னு தோணும். ஏன்னா இவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க, இப்ப அவங்க பேசுனதை விட நம்ம ஆளு 4 முறை பேசிட்டாங்க, 4 மடங்கு பேசிட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவ பிள்ளைகள் பொறுத்து சகித்து போகணும் என்பதிலே மிக உறுதியா இருக்கணும். ஆண்டவர் பேர்ல அன்பு வைத்திருக்கிறவங்க கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ள இருக்கணும். இயேசுவின் சுபாவம் எப்படிப்பட்டது பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோ தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ தன்னை தானே அவர் தாழ்த்தினவராயிருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு சகிக்க முடியுமோ, எவ்வளவு பொறுத்து போக முடியுமோ, எவ்வளவு இன்னும் விட்டு கொடுத்து போக முடியுமோ, எவ்வளவு மன்னிக்க முடியுமோ இயேசு செய்தார். அதை இந்த இடத்துல தேவ நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்ல முடியும். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? பொறுத்து போகிற சிந்தை, மன்னிக்கிற சிந்தை, தாழ்ந்து போகிற சிந்தை, பொறுத்து போகிற காரியங்கள், பழிக்கு பழி வாங்காதபடிக்கு, பொறாமை பெறாதபடிக்கு தேவ பிள்ளைகள் நாம் உண்மையா இருக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அப்படி காணப்படணும். அந்த வசனத்தை கண்டிப்பா வசனத்தை வாசிங்க. உன்னில் நீ அன்பு கூறுவது போல, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, பிறனிலும் நீ அன்பு கூறுவாயாக. ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டாங்கன்னா போட்டு மிதிக்க கூடாது, அவனை தூக்கி விடணும். அப்படின்னா கீழே விழுந்துட்டாங்கன்னா இன்னும் 4 மிதி மிதிச்சு அவன் இதனால விழுந்தான், இதனால தான் கிடக்கிறான், அவன் கிடக்கட்டும், இன்னும் 4 மிதி மிதிக்க கூடாது. பாருங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறில் விழுந்துட்டாங்க, ஒரு சின்ன பிரச்சனை விழுந்துட்டாங்க, சூழ்நிலையில் விழுந்துட்டாங்க, பரவாயில்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லி கரத்தை பிடிச்சு தூக்கி விடுறதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய அழகா இருக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அதில் ரொம்ப உறுதியா இருக்கணும். அந்த இரக்க குணம் நமக்குள்ள இருக்கணும். அந்த உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இரண்டாவதாக பார்க்கும்போது அன்புள்ள தேவ பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, சங்கீதம் 97 சங்கீதம் 10 வசனம் வாசிங்க. சங்கீதம் 97:10 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவங்க எதை வெறுக்கணும்? இது தீமைன்னு தெரியுதுன்னா தீமையை வெறுக்கணும். ஒருத்தங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, இது தீமையான காரியத்திற்கு எனக்கு நல்ல ஆலோசனை இவங்க தர்றாங்கன்னா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவ பிள்ளை தீமையை வெறுக்க வேண்டும், தீமையை விட்டுவிட வேண்டும், தீமையை விட்டு விலகி வெளியில வர வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா இயேசுவின் வருகை அதி சீக்கிரமா இருக்கு. இயேசு வரும்போது நாம் தீமைக்குள்ள இருப்போமே என்றால், பாவத்தில் இருப்போமே என்றால், உலகத்திற்குள்ள இருப்போமே என்றால், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போமே என்றால் நாம் கைவிடப்பட்டவர்களாய் விடுவோம்.
அப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகள் தீமையை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்துக்கு வாசிங்க, முடிக்கிறேன். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:9 வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. நம்ம அன்பு எப்படி கூடாது பாருங்க, நம்ம அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. முகத்தை பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தாண்டின பிறகு அவனா அப்படிவாங்க. அடுத்து அப்படி சொன்னா நம்முடைய அன்பு மாயமுள்ள அன்பு. அழகா சொல்றாரு பாருங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லுவாரு, எடுக்க வேண்டாம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் விசுவாசிக்குமா. பாருங்க, இந்த அன்பு நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அன்பு மாயம் இல்லாமல் உண்மையான அன்பா இருக்கட்டும். ஆண்டவர் பேரில் நாம் அன்பு வைப்போமே என்று சொன்னால், ஒன்று தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும், கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லார் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் இந்த வசனங்களுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தாவே, என்னோடு பேசினபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நான் பழிக்கு பழி வாங்கக்கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அயலானிடத்தில் நான் பழிக்கு பழி வாங்கக்கூடாது, என் நண்பரிடத்தில் பழிக்கு பழி வாங்கக்கூடாது, விசுவாசிகளிடையே பழிக்கு பழி வாங்கக்கூடாது, குடும்பத்திலே பழிக்கு பழி வாங்கக்கூடாது, சகோதரத்திலே பழிக்கு பழி வாங்கக்கூடாது. ஆண்டவரே, நான் பழிக்கு பழி வாங்காமலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அயலானிடத்திலே பொறாமை பண்ணாமலும் இருக்கும்படியாய் எங்களுக்கு நீங்க உதவி செய்ய ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கூடவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சாட்சியாய் என்னை நிலைநிறுத்துங்க என்று சொல்லி கேட்போமா? என்னுடைய அன்பு ஒரு மாயமுள்ள ஒரு அன்பாய் அல்ல. என்னுடைய அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்க்கும்போது ஒன்றும், பார்க்காமல் இருக்கிற நேரங்களில் ஒன்றுமாய் அல்ல. ஒரு உண்மையான அன்பு செலுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மேலுள்ள அன்பு இன்னும் பெருகும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உம்மேலுள்ள அன்பு எனக்கு இன்னும் பெருகட்டும். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாசித்தோம் அல்லவா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா. தொடர்ந்து சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உண்மையாய் உம்மிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பேனே என்றால் என்னை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னிங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாப கட்டுகளோடு இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை, தேவன் விரும்பல. ஓ போராட்டங்களோடு வாழும்படியாய் தேவன் நம்மை விரும்பல. ஓ பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கல. நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கல. ஓ பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மிடத்தில் உம்மை விட்டு நான் தூரமாய் போயிருப்பேனே என்றால், உம்முடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருப்பேனே என்றால், உம்முடைய வார்த்தையை விட்டு தூரமாய் போயிருப்பேனே என்றால், உம்முடைய வசனத்தை விட்டு தூரமாய் போயிருப்பேனே என்றால், ஓ உம்முடைய பரிசுத்தத்தை விட்டு தூரமாய் போயிருப்பேனே என்றால், உம்முடைய ஊழியத்தை விட்டு தூரமாய் போயிருப்பேனே என்றால், உம்முடைய சத்தியத்தை விட்டு தூரமாய் போயிருப்பேனே என்றால் என்னை ஒரு விசை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம், எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் என் இயேசுவின் மேல் அன்பு செலுத்த நான் ஆசைப்படுகிறேன். பவுல் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என் இயேசுவின் மேல் அன்பு செலுத்துகிறேன், இயேசு எனக்கு போதும், இயேசுவின் மேல் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உண்மையாய் அன்பு செலுத்துறேன்னு சொல்றவங்க, இன்னும் அன்பு செலுத்துறேன்னு சொல்றவங்க, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. இயேசுவின் மேல் உண்மையா அன்பு செலுத்துறேன், உண்மையா அன்பு செலுத்துறேன், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கீழே போடுங்க. நாம் தேவ சமூகத்தில் தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். தாவீது முன்பாய் கடந்து வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோதரிக்கிறே சப்பா, மே சோதரிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, தொடங்கும் முதல் இந்த முடிவு வர ஆண்டவரே, எந்த தடைகள்லாம் மாற்றி ஆண்டவரே, நீ அற்புதமாய் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை தந்து நீ வழிநடத்தினபடினாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின் ஆண்டவரே பரத்திலிருந்து வல்லமையான இறங்கினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடு நாங்கள் அன்பு கூறும்படியாக தேவன் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கிறபடி கர்த்தரைய காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று வார்த்தையின்படி பிரகாரமாக ஆண்டவரே, அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போகாதபடிக்கு உம்மிடத்தில் அன்பு கூறும்படியாக என் பரிசுத்த ஆவியானவர் நீ அனுகிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. மட்டுமாய் கர்த்தர் ஆண்டவரே வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற மன்னாவை நீ கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டு இப்போது கூட பிரியாத காரமராஜா, பிரியாத தேவ பிரசன்னம் ஆண்டவர்களும் கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா சுதரிக்கிறோம். அப்பா, வேலை செய்கிறவர்கள் ஆண்டவர், தொழில் செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ரெட்டிப்பான நன்மை தந்து நீ நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நம்முடைய பாதுகாப்பின் காரம் இந்த வாரம் முழுவதும் இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எந்த தீங்குக்கும் தீமைக்கும் ராஜா நீ விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.